ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரிலேட்டடாக ஒரு ஜிஓவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. செய்தி வெளியிடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1219 என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 16/8/2024 வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2025 தகுதி எடுத்துப்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்குமுறை திருத்தினை இந்திய தேர்தல் ஆணையம் கீழ்கண்ட அட்டவணைப்படி அறிவித்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு அட்டவணையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மெயினாக சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். எதுக்காக இதை வெளியிடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் இது வரைக்கும் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாமல் அவங்க சொல்கிற டேட்டில் அப்ளை பண்ணிங்க, அதாவது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அல்லது 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 18 இயர்ஸ் தொடங்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறீங்க, அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த ஓட்டர் ஐடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஐடி நியூவாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன்ஸ், அதாவது உங்களுடைய நேம் ஃபோட்டோ சேஞ்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அப்டேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட ஓட்டர் ஐடியில் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிற டைமில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டடாக எல்லா அப்டேட்ஸும் உடனே கிடைக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கீழே முன் திருத்த அட்டவணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலரால் வீட்டுக்கு வீடு சரிபார்ப்பு, வாக்குச்சாவடிகளில் திருத்தி அமைத்தல், வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையில் உள்ள முரண்பாடுகளை நீக்குதல், வாக்காளர் பட்டியலில் உள்ள அதுக்கப்புறம் மங்கலான மோசமான தரமற்ற குறிப்பிடத்தகுந்த மற்றும் மனிதர் அல்லாத படங்களை மாற்றி நல்ல தரமான புகைப்படங்களை உறுதி செய்வது மூலம் படத்தின் தரத்தை மேன்மைப்படுத்துதல், பிரிவு பகுதிகளை மறுசீரமைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 20/8/2024 செவ்வாய்க்கிழமை முதல் 18/10/2024 வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ ஒவ்வொரு வீடாக அந்த வாக்காளர் அலுவலர் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு ஸோ அந்த டேட்டில், அதாவது அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த நபர் இருக்கிறாங்களா, ஸோ அவங்க இங்கே தான் இருக்கிறாங்களா அல்லது வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா, ஸோ இந்தமாரி ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று அவங்க பார்த்திங்க அப்படின்னா இதை செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 18/10/2024 வரைக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இந்த டேட்டில் இருந்து, அதாவது 20/8 அணிலிருந்து அந்த அக்டோபர் வரைக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அதாவது அது என்னைக்கு வெளியிடுவாங்க பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைத்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள், அதாவது மேலே சொன்ன இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது கரெக்ஷன் பண்ணது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆய்வு செஞ்சது, ஸோ இந்தமாரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 29/10 அன்றைக்கி வெளியிடுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் விண்ணப்பிக்கும் நாள், ஸோ மேலே சொன்ன இதுலேயுமே உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கும் 29/10/2024 செவ்வாய் முதல் 28/11/2024 நவம்பர் வரைக்கும் அதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க அதில் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகளுக்கான தீர்வு, ஸோ நீங்கள் சொன்ன அந்த டேட்டில் ஏற்புரை மற்றும் மதிப்புரைகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிருக்கீங்க, அதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள் 6/1/2025 அன்றைக்கி இந்த ஃபைனலாக இந்த லிஸ்ட் எல்லாமே வெளியிடுவோம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை, புதிய ஓட்டர் ஐடி இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதாவது அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஸோ ஃபைனலைஸாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஓட்டர் ஐடி கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு புதிய ஓட்டர் ஐடி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரூஃபெல்லாம் நீங்கள் வைக்கணும், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்ன வைக்கணும், நேம் ஆஃப் ப்ரூஃபுக்கு என்ன வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முகவரி, மின்சாரம், எரிவாயு இணைப்பு ரசீது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்டாக உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது
ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இதில் ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கணும், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கணும். 2 ப்ரூஃபுமே ஆட் பண்ணி நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் எதனா ஒரு ப்ரூஃப் இருந்தால் 2 ப்ரூஃபும் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய நியூ ஓட்டர் ஐடியை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2025, 1/4/2025, 1/7/2025 மற்றும் 1/10/2025 இந்த டேட்டுக்குள்ளே. ஸோ ஃபைனலாக 1/10/2025க்குள்ளே நீங்கள் 25க்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 17 வயசு கம்ப்ளீட் ஆகி 18 வயசு வந்து தொடங்குது அப்படின்னா நீங்கள் வந்து புதிய ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமக்களின் பெயரிலே வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரியிடம் படிவம் 6A நேரில் அளிக்கப்பட வேண்டும். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வெளிநாட்டில் இருக்கிற அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நேரில் போயிட்டு அந்த ஃபார்ம் 6A அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை வந்து அவங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும், அவங்களுக்கும் ஓட்டர் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கும் என்னென்ன ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது அந்தந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சம்மந்தப்பட்ட இதுலேயோ அல்லது இந்த கேம்ப் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது ஆன்லைன் மூலமாகவே இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்ம் 6 வந்து நியூ ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு. ஃபார்ம் 6A பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டு அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற வெளிநாட்டு வாக்காளர் ஒரு பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான விண்ணப்பம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 6B வாக்காளர் பட்டியல் அங்கீகாரத்தை ஆதார் எண் உண்மைத்தன்மை சான்று அளித்தல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படிவம் 7 படிவம் 8 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்படி தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் வந்து நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.